வணக்கம் நண்பர்களே. இது விடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். உங்களை எல்லாரையும் மறுபடியும் பாரியின் பரும்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன பகுதியில மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் கபிலரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. அப்போ கபிலர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் மூவருக்கும் பரம்பின் மலைகள் வேண்டும், அவ்வளவுதானே. அதோ அந்த மேடையில் இருக்கும் 2 யாழ்களையும் இருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பெண்களை அழைத்து கால் சலங்கையை கட்டிக்கொள்ளச் சொல்லுங்கள். அனைவரும் உடன் வாருங்கள். நான் பாடுகிறேன், பாட்டிசைத்து பரம்பேறிய குழுக்கள் கேட்பதை இல்லை எனச் சொல்லும் வழக்கம் பாரியிடம் இல்லை. மொத்த பரம்பினையும் வழங்கிவிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே குலசேகர பாண்டியன், நட்பால் நா பிறழ்கிறது, உமது சொற்கள் பற்றி எரியும் பரம்பினை பாட அதிக நாள் இல்லை கபிலரே அப்படின்னு சொல்றாரு. நெருப்பில் எரித்தாலும் மீண்டும் முளைக்கும் ஆற்றல் கொண்டது பனம்பழம் மட்டும்தான். பனையை குலச்சின்னமாக கொண்டவன் வேள்பாரி. நெருப்பாலும் அழிக்க முடியாத அவனை பாடுதல் எம் தமிழுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி அந்த அவையை விட்டு நீங்கிறாரு கபிலர். அது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு 82வது பகுதியில பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 82. இப்போ பாண்டியர் மாளிகையில பொற்சுவை என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வந்துடலாம். வேனிற்கால பள்ளியறையிலிருந்து குளிர்கால பள்ளியறைக்கு மாறி இருந்தா பொற்சுவை. ஆனா மாற்றங்கள் வேறு எதிலும் நிகழல. வேனிற்கால பள்ளியறையில் இருந்த காலத்திலும் புதிய விற்பன் அங்கு வரல. அரச பணிக்காக வெங்கல் நாட்டுக்கு போனவன பேரரசர் அங்கேயே இருக்க சொல்லிட்டாரு. போர்ச்சூழலை நோக்கி நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. மழைக்காலம் தொடங்கும் முன்னாலேயே பேரரசரும் புறப்பட்டு போயிட்டாரு. போர்ச்சூழல் அரண்மனையை ஆண்களின் வாசனையற்றதாக மாற்றியிருந்தது. கருவூல பொறுப்பாளர் வெள்ளிக்கொண்டார் மட்டும்தான் கோட்டையில தங்கியிருந்தார். அரண்மனையோட நிர்வாக பொறுப்பு முழுவதும் அவரோட வசம் இருந்தது. கோட்டையோட பாதுகாப்புக்கான வீரர்களை தவிர படைக்கலனில் இருந்த அனைவரும் புறப்பட்டு போயிருந்தாங்க. பேரரசரும் இளவரசரும் கோட்டைக்குள் இல்லாத காலங்கள்ல விழா கொண்டாட்டங்கள் நடக்கிறது இல்ல. தெய்வ வழிபாட்டு சடங்குகள் மட்டும்தான் வழக்கம் போல நடந்தது. அரண்மனையோட அன்றாடம் அப்படின்றது ஆடம்பரமற்றே இருந்துச்சு. இந்த புறச்சூழல் எதுவுமே பொற்சுவையின் அகத்துக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அவளது நாட்கள் வழக்கம் போலவே கழிந்தது. ஒரு பகல் பொழுதுல சுகமதியை அழைச்சிக்கிட்டு அரண்மனையின் வெவ்வேறு மாளிகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. தனித்திருந்த அழகிய மாளிகை ஒண்ணு அவ கண்ணுல படுது. கடல் அலைகள் இடைவிடாது சுருண்டு மேல் எழுறது போல மாளிகையின் வெளிப்புற சுதை வேலைப்பாடுகள் இருந்துச்சு. அதை பார்த்ததும் கால்கள் தன் இயல்பில் அந்த மாளிகையை நோக்கி நடக்க தொடங்குது. அது என்ன மாளிகை அப்படின்றது உடன் இருக்கும் சுகமதிக்கு தெரியும். அதனால அங்கு போறத தவிர்க்க முயற்சி பண்றா. ஆனா அதுக்குள்ளேயே மாளிகையின் வாசல் கிட்டேயே போயிட்டா பொற்சுவை. இளவரசி திடீர்னு அங்க வருவா அப்படின்னு பணிப்பெண்கள் எதிர்பார்க்கல. முத்துக்கள் பதித்த விரி வடிவ தட்டுக்களை எடுத்து வந்து அவளை வரவேற்க ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா அதுக்குள்ள பொற்சுவை மாளிகையின் உள்ளேயே நுழைஞ்சிட்டா. நிலை சுவரிலும் தரையிலும் பளிங்கு கற்கள் பாவப்பட்டிருந்துச்சு. ஓவியங்களும் மர வேலைப்பாடுகளும் மனித கற்பனைக்கு எட்டாத பேரழகுடன் விளங்குது. எங்கும் இசைக்கருவிகள் நிறைஞ்சிருந்தது. வியந்து பார்த்த பொற்சுவை, இது என்ன மாளிகை அப்படின்னு கேக்குறா. சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கத்தோடவே சுகமதி நின்னுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த தலைமை பணிப்பெண் சொல்றா, இந்த மாளிகையின் பெயர் பாண்டரங்கம். பேரை கேட்ட உடனே நீலவழி தான் நினைவுக்கு வரா. திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கில் தான் நீலவல்லியோடு மகிழ்ந்து கிடக்கிறான் புதிய விற்பன் அப்படின்னு பல முறை கேள்விப்பட்டிருக்கிறா. இந்த மாளிகையில் தான் தேவவாக்கு விலங்கின் வடக்கிற்கும் ஆற்றலும் கண்டறியப்பட்டது அப்படின்றதும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. மனதுக்குள் அந்த எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் போதே கண்கள் கலை வேலைப்பாடுகளை கண்டு சுழன்றுகிட்டு இருந்துச்சு. நிமிர்ந்து மேற்கூரைய பாக்குறா. அங்கும் வானியல் காட்சிகள் தான் வரையப்பட்டிருந்துச்சு. பார்த்தபடியே இடதுபுறமாக திரும்புறா. மேடை ஒன்றில் மகர யாழ் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் தள்ளி மாளிகையின் நடுவில் விளக்கு ஒண்ணு இருந்துச்சு. அதன் கலை வேலைப்பாடுகள் கண்களை ஈர்த்தது. மகர யாழை நோக்கி செல்ல நினைத்தவள் விளக்கை நோக்கி போறா. பணிப்பெண் அருகில் வந்து சொல்றா, மிகச் சிறந்த கலை வேலைப்பாடுகளை கொண்ட விளக்கு இது. காமன் விளக்கு என்று இதை சொல்வார்கள் இளவரசி. காதலுற்ற பெண் ஒருத்தி வலது கையை பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடிச்சிருக்கா.
அவளின் உள்ளங்கையில் அகல் இருக்கிறது. இடது கையை மார்போடு அணைத்தபடி வைத்திருக்கிறாள். அந்த கை ஒரு மலரை பிடித்து கொண்டிருக்கிறது. அவளின் பேரழகில் மயங்கிய காதலன் அவளின் முகம் பார்த்தபடி அணுக்கமாய் மயங்கி நிற்கிறான். அந்த சிலையை உற்று பார்த்தபடியே நிற்கிறா பொற்சுவை. பணிப்பெண் சொல்றா, இந்த விளக்கில் சுடரேற்றி பார்க்கும்போதுதான் இதன் முழு சிறப்பும் தெரிய வரும் இளவரசி. சரி அப்படின்னு தலையசைக்கிறா பொற்சுவை. அரங்கின் பிற பகுதியிலிருந்து வரும் ஒளியை திரைச்சீலையை இறக்கி மறைக்கிறாங்க. பாண்டரங்கில் இருள் நிறையுது. பணிப்பெண்கள் காமன் விளக்கில் சுடரேற்றுறாங்க. முன் திசை எங்கும் ஒளி பரவுது. அரங்கில் இருந்த கண்ணாடிகளும் முத்துக்களும் ஒளியை வாங்கி உமிழத் தொடங்குது. பணிப்பெண் சொல்றா, இந்த விளக்கின் சிறப்பு உமிழும் ஒளி அல்ல, படரும் நிழல்தான் அப்படின்னு பொற்சுவை பார்த்து சொல்லிக்கிட்டே விளக்கோட பின்புறத்தை நோக்கி கை நீட்டுறா. பொற்சுவையும் சுகமதியும் அந்த திசையை பாக்குறாங்க. ஆணும் பெண்ணுமாக இருவர் நிற்கும் சிலை ஒற்றை உருவமாக நிழல் படிந்திருந்தது. சுடர் அசையும் பொழுதெல்லாம் நிழலும் அசைந்து கொடுத்தது. அசையும் நிழலுக்குள் புரளும் உருவங்களை பற்றி பணிப்பெண் வியந்து சொல்லத் தொடங்குறா. கையை உயர்த்தி அவளின் பேச்சை நிறுத்திய பொற்சுவை, திரைச்சீலைகளை உயர்த்துங்கள் அப்படின்றா. சற்றே அதிர்ந்த பணிப்பெண்கள் திரைச்சீலைகளை விளக்குறாங்க. பாண்டரங்கம் மீண்டும் ஒளி கொள்ளுது. சிலையின் பக்கத்துல இருந்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா பொற்சுவை. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றா, இந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி பிடித்துள்ள விளக்கோ படரும் நிழலோ அல்ல. எல்லாரும் வியந்து பாக்குறாங்க. இடது கையில் மார்போடு அணைத்து பிடித்திருக்கும் அந்த மலர்தான். இந்த சிலையை வடித்த சிற்பி யார்? பணிப்பெண்களுக்கு தெரியல. கேட்டு சொல்கிறோம் இளவரசி, விரைந்து தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டரங்கம் விட்டு வெளியேறா. வரும் வழியில சுகமதி கேக்குறா, அந்த மலரின் சிறப்பு என்ன இளவரசி? அந்த காதலர்களின் முகங்களை பார்த்தாயா? உள்ளுக்குள்ளிருந்து பெருகும் பேரன்பால் மலர்ந்திருக்கின்றன. விளக்கில் சுடரை ஏற்றாத போதும் அந்த முகங்கள் மலர்ந்தே இருக்கின்றன. அப்படியென்றால் அந்த மகிழ்வுக்கு காரணம் விளக்கல்ல, வேறேதோ காரணம் இருக்க வேண்டும் என தோன்றியது. அப்போதுதான் அந்த மலரை உற்று கவனித்தேன். அது தனித்துவம் மிக்கதொரு மலர். அதன் கீழ் இதழ்களின் அடிப்பகுதியில் சிறு சிறு வேர்கள் இருப்பதைப் போல சிற்பி வடித்துள்ளான் அப்படின்னு சொல்ற. மலரின் இதழ்களில் எப்படி வேர் இருக்கும்? வேரில் காய்கள் காய்க்கும், மலர்கள் மலருமா என்ன? நானும் இதுவரை கேள்விப்பட்டதில்லை சுகமதி. ஆனால் வேரில் மலரும் தன்மை கொண்ட ஏதோ ஒரு அதிசய மலர் உள்ளது. அதை ஏந்தி பிடித்துள்ளதால் தான் இந்த காதலர்கள் இவ்வளவு மகிழ்வோடு இருக்கிறார்கள். அதைத்தான் சிற்பி மிக நுட்பத்தோடு வார்த்துள்ளான் அப்படின்னு சொல்றார். அன்றைய நாள் முழுவதும் அந்த மலரையும் காமன் விளக்கையும் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா பொற்சுவை. அந்த விளக்கை செய்த சிற்பி யாரென தெரிஞ்சுக்க விடாது முயற்சி பண்றா. மறுநாள் காலையில் பாண்டரங்கின் தலைமை பணிப்பெண் வந்து சொல்றா, தங்களின் திருமணத்துக்காக வெங்கல் நாட்டு சிறுகுடி மன்னர் கொடுத்த பரிசு பொருள் அது இளவரசி. அங்கு உள்ள சிற்பி இதை வடித்து தந்துள்ளார். அன்று மாலையே வெள்ளி கொண்டாருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. இளவரசி வெங்கல் நாட்டுக்கு செல்ல வேண்டும். போர்க்களத்துக்கு செல்ல இளவரசி ஏன் ஆசைப்படுகிறார் அப்படின்னு வெள்ளி கொண்டாருக்கு விளங்கல. இளவரசர் அரண்மனையை விட்டு அகன்று பல மாத காலமாகிவிட்டது. அவரை காணும் விருப்பத்தில் இளவரசி புறப்படுகிறார் அப்படின்னு உடனிருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. உரிய ஏற்பாட்டோடு இளவரசியை அனுப்பி வைக்கிறத தவிர அவருக்கு வேறு வழி ஏதும் தெரியல. தகுந்த பாதுகாப்போடு இளவரசியை அழைத்து செல்லும் பொறுப்பு செவியனுக்கு வழங்கப்படுது. அரண்மனையின் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் செவியன் தான் வெங்கல் நாட்டுக்கு பல முறை போயிட்டு வந்த அனுபவம் கொண்டவன். அதனால வெள்ளி கொண்டார் அவனையே தேர்வு செய்யறாரு. 3ஆம் நாள் அதிகாலை தேர் புறப்பட்டது. தோழிகள் புடைசூழ, அன்னகர்கள் காவல் கொள்ள, அவர்களை கடந்து வீரர்கள் அணிவகுக்க செவியன் தலைமையில பயணம் தொடங்குது. செவியனோட குதிரை முன்னே பாஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவனோட மனநிலை குழப்பமாவே இருந்தது. கடந்த முறை வெங்கல் நாட்டிலிருந்து இளமாறனை மதுரைக்கு அழைச்சிட்டு வந்தது செவியன் தான். ஆனால் அவனால் அழைச்சிட்டு வரப்பட்டவன் மீண்டும் உயிரோடு வெங்கல் நாடு திரும்பல. இப்போதோ இளவரசியை வெங்கல் நாடு நோக்கி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த பயணம் எப்படி அமைய போகுதோ அப்படின்ற குழப்பத்துல தவிக்குது அவனோட மனசு. குதிரைகள் இளைப்பாறுவதற்காக அங்கங்கே நிறுத்தப்படுது. அப்போதெல்லாம் தேர் விட்டு இறங்கி வெளியில் வரும் இளவரசி சற்று தொலைவு நடந்து இயற்கையின் காட்சிகளை கண்டு மகிழ்றார். மழைக்காலம் முடிவுற்ற நேரம் இது. வயல்வெளி எங்கும் உழவு தொழில் சிறப்புற்று இருக்க வேண்டிய காலம் அது. ஆனால் காட்சிக்கு அப்படி தெரியலையே.
அந்த வழியா போன 2 பெண்களை அழைச்சு கேட்கிறா பொற்சுவை. ஊர்களில் ஆண்கள் இருந்தால் தானே உழவுத் தொழிலை செய்ய முடியும். எல்லோரையும் போர்க்களத்துக்கு அனுப்பச் சொல்லி அரச உத்தரவு. பிறகு எப்படி பயிர் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுட்டு நடந்து போயிட்டாங்க பெண்கள். போற வழியில எதிர்ப்படும் ஊர்கள் எல்லாம் தேர் நிக்குது. பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் மட்டுமே ஊர்கள்ல இருந்தாங்க. நீரும் வயலும் இருந்தும் பயிரை விளைய வைக்க முடியாத கொடுமையை பார்த்து கொண்டே கடந்தா பொற்சுவை. கொல்லர், தச்சர், பரம்பர் அப்படின்னு யாருமே ஊர்ல இல்ல. எல்லாருமே போர்க்களம் போயிட்டாங்க. ஏறக்குறைய எந்த ஊரும் இந்த ஆண்டு முழுமையான அறுவடையை செய்யல. வரப்போகும் காலம் எவ்வளவு கொடுமையாக இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரோட கண்கள்லயும் பாக்குறா பொற்சுவை. 2ஆம் நாள் பயணத்துக்கு பின்னால அவள் மனிதர்களை பாக்குறத தவிர்த்தா. காட்சிகள் மனதை கலங்கடிப்பனவாக இருந்தன. அதனால திரைச்சிலைய விலகாம பாத்துக்கிட்டா. தொடர்ந்து பயணித்து வெங்கல் நாட்டு மாளிகையை அடையிறாங்க. பாண்டிய நாட்டு இளவரசியின் திடீர் வரவு வெங்கல் நாட்டு அரண்மனையை திகைப்புறச் செய்யுது. புதிதாக கட்டப்பட்ட மாளிகை ஒன்றில் அவள் தங்க வைக்கப்பட்டாள். போர்க்களம் பல காத தொலைவு தள்ளி இருக்கிறது. செவியன் அங்கு போய் மையூர் கிழாரை காண முயன்றான். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தெரியுது. மையூர் கிழாருக்கு செய்தி அனுப்பப்பட்டது. அவர் வரும் வரை காத்துட்டு இருந்தாங்க. 2ஆம் நாள் தான் செய்தி மையூர் கிழாரை எட்டுது. அவர் காலாட்படையின் வட கோடியில இருந்தாரு. செய்தியை அவர் முதல்ல நம்பல. உலகின் பேரழகி என வர்ணிக்கப்படும் பாண்டிய நாட்டு இளவரசி தனது அரண்மனைக்கு வந்துள்ளாரா? வியப்பு நீங்காமலேயே குதிரையை விரைவுபடுத்துறாரு. புதிய விற்பன் மதுரை கோட்டையிலிருந்து நீங்கி பல மாத காலம் ஆகிருச்சு. அதனால் தான் இளவரசியாரும் புறப்பட்டு இங்கு வந்துள்ளார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவர் தங்கியிருந்த மாளிகையை அடைகிறாரு. திரைச்சீலைகள் அலை அலையாய் மறைத்திருக்க அப்பால் நின்றிருந்த இளவரசி திரை விலக்கி வெளியே வரா. தலை தாழ்த்தி வணங்கிய அவர் இளவரசியின் வருகையை வர்ணித்து கூறிய வார்த்தைகளை முடிக்க நீண்ட நேரம் ஆகுது. பொற்சுவை மகிழ்ந்து அவரோட வரவேற்பை ஏற்கிறார். அமைச்சர் முசுகுந்தரிடம் நான் வந்துள்ள செய்தியை தெரிவியுங்கள். அவர் பொருத்தமான நேரத்தில் பேரரசரிடமும் இளவரசரிடமும் இந்த செய்தியை சேர்ப்பார் அப்படின்னு சொல்றார். உத்தரவு இளவரசி, அவ்வாறே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட ஆயத்தமான மையூர் கிழார நோக்கி சுகமதி கேட்கிறா. இளவரசியாரின் திருமணத்துக்கு காமன் விளக்கை பரிசாக தந்தீர்கள் அல்லவா? அந்த விளக்கை செய்த சிற்பி எங்கே? மையூர் கிழார் உள்ளுக்குள்ள மகிழ்ந்தார். இந்த மாளிகைக்கு இளவரசர் வரும் நாளன்று காமன் விளக்கு இங்கு இருக்க வேண்டுமென இளவரசி விரும்புவதாக அவரு நினைச்சுக்கிட்டாரு. உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மையூர் கிழார் அரண்மனையின் தலைமை சித்திரக்காரர் குழல் தத்தனை அழைத்து காராளி எங்கு இருந்தாலும் அழைத்து வர உத்தரவிட்டு போர்க்களம் திரும்புறாரு. குழல் தத்தன் வயதில் மூத்தவர். ஆனாலும் இளவரசியை கண்டு வணங்குறாரு. காராளியின் ஊர் மலைக்குன்றுகளுக்குள் இருக்கிறது. போய் திரும்ப 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இளவரசி பொற்சுவை பயண களைப்பு நீங்க ஓய்வெடுக்கிறா. 3 நாட்களுக்கு பிறகு குழல் தத்தன் வராரு. ஆனால் உடன் யாருமே வரல. இளவரசியிடம் பணிந்து சொல்றாரு, காராளி வர மறுத்து விட்டான் இளவரசி. பாண்டிய நாட்டு இளவரசியின் அழைப்பை ஒரு சிற்பி மறுத்து சொல்கிறானா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட கேட்கிறா சுகமதி. குழல் தத்தன் பேச்சற்று நிக்கிறாரு. ஏன் மறுத்தான் அப்படின்னு கேட்கிறா பொற்சுவை. குழல் தத்தன் எந்த விளக்குமே சொல்லாம நிக்கிறாரு. மீண்டும் கேட்கிறா பொற்சுவை. காரணத்தை சொல்வதை தவிர குழல் தத்தனுக்கு வேற வழியே இல்ல. வாக்கு தவறியவனின் சொல்லுக்கு மதிப்பளிக்க மாட்டோம் அப்படின்னு காராளி சொல்றான். பொற்சுவைக்கு புரியல. வாக்கு தவறியது யார் அப்படின்னு கேக்குறா. தயக்கத்தோட குழல் தத்தன் சொல்றாரு, எங்கள் மன்னர் மையூர் கிழார். கொஞ்சம் அதிர்ந்துதான் போயிட்டா பொற்சுவை. பரம்பின் மீது தாக்குதல் தொடுக்கவோ தொடுப்பவருக்கு உதவியோ செய்ய மாட்டோம் என்பது எம் முன்னோர்களின் வாக்கு. மையூர் கிழார் அதை மீறிவிட்டார். இனி இந்த மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் என கூறி வர மறுத்து விட்டான் அப்படின்றாரு குழல் தத்தன். காரணம் அறிந்ததும் அமைதி கொண்டாள் பொற்சுவை. என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு குழல் தத்தன் எதிர்பார்த்திருக்க, அவன் இங்கு வர வேண்டாம், நான் அங்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்றா பொற்சுவை. குழல் தத்தன் பதறி போகிறாரு. இளவரசியார் மலைக்குன்றுகளுக்குள் இருக்கும் அவனுடைய இடத்துக்கு போக வேண்டுமா அப்படின்னு கேக்குறாரு. அதற்குள்ள அவளோட ஆணை அன்னகர்களுக்கு தெரிவிக்கப்படுது. பல்லக்குகள் ஏற்பாடாயிருச்சு. நாளை காலை புறப்படலாம்
அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா பொற்சுவை. மையூர் கிழார கண்டு இதை தெரிவிக்க முடியல. அவர் மூவேந்தர்களின் படைக்குள்ள எங்கு இருக்கிறார் என்பதை அறிவதே இயலாத செயலாக தோன்றியது. அதனால் அழைத்துச் செல்வதை தவிர குழல் தத்தனுக்கு வேறு வழி இல்லை. பல்லக்கை சுமந்தபடி காரமலையின் அடிவார குன்றுகளுக்குள் நுழைஞ்சாங்க அன்னகர்கள். குழல் தத்தன் முன்னால் போய்க் கொண்டிருந்தார். காரமலையின் அடிவாரத்தில் உள்ளொடுங்கி இருக்கும் 6 ஊர்களும் வெங்கல் நாட்டுக்கு உட்பட்டவை. அதற்கு முன்னும் பின்னுமாக இருக்கும் ஊர்கள் பரம்புக்கு உட்பட்டவை. உடல் எங்கும் வியர்த்து கொட்டியபடி இருந்தது. ஆனாலும் பரம்பு மக்கள் மீதிருந்த நம்பிக்கையில் அவர் துணிந்து அழைத்துச் சென்றார். எந்த ஒரு ஆபத்தும் அவர்களால் நேராது அப்படின்றது அவரோட எண்ணம். சரிவு பாறையில் வண்ண கலவை கொண்டு ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தான் காராளி. அவன் இருக்கும் இடமறிந்து அங்கேயே அழைத்துச் சென்றார் குழல் தத்தன். மலை ஏற்ற பாதையில் கூட பல்லக்கை குலுங்காமல் தூக்கி வந்தாங்க அன்னகர்கள். திரள் கொண்ட அவர்களோட தோள்களும் துடுப்பு போன்ற அகலமான பாதங்களும் அதற்கென பழக்கப்பட்டவை. சற்று தொலைவில் இருந்த காராளியிடம் போய் பேசுறாரு குழல் தத்தன். காராளி திரும்பி பார்க்கறான். பல்லக்கை கீழே இறக்குனாங்க. உள்ளே இருந்து பெண் ஒருத்தி இறங்கி அவனை நோக்கி வந்தா. வருபவர்தான் பாண்டிய நாட்டு இளவரசி அப்படின்னு சொல்லி அந்த இடம் விட்டு அகன்றார் குழல் தத்தன். சுகமதி பல்லக்கின் பக்கத்திலேயே நிக்கிறா. இளவரசியை மகிழ்ந்து வரவேற்க காராளி ஆயத்தமா இல்ல. தலையை தாழ்த்தியபடி உயிரற்ற குரலில் வரவேற்பு சொல்றான். தனது வரவை விரும்பாத ஒருவனின் முன் நிற்கிறோம் அப்படின்றத முதல் பார்வையிலேயே உணர்றா பொற்சுவை. ஆனாலும் என்ன, அவனது கலை என்னை இங்கே வர வைத்திருக்கிறது. வாக்கு மீறியவன் மன்னனே ஆனாலும் அவன் மாளிகைக்கு வரமாட்டேன் என்று சொல்லும் துணிவு பிடித்திருக்கிறது. அதனால் தான் வந்துள்ளேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு சொன்னா பொற்சுவை. நீ வடித்து தந்த காமன் விளக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கு முன் செய்து தந்த விளக்கை பற்றி நினைவு வருது. எல்லோரையும் போல அதன் சிறப்பை அறியாமலேயே சிறப்பித்து கூறும் இன்னொருவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நன்றி அப்படின்னு தலை நிமிராம சொல்றான். அந்த சிலையின் அழகு சுடரில் ஒளியேற்றும் போது இணைந்து விழும் நிழலில் இருப்பதாக கூறினர். ஆனால் எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை அப்படின்னு சொல்றார். சற்றே விழிப்புற்றான் காராளி. தாழ்ந்திருந்த தலையை மெல்ல உயர்த்தி இளவரசிய பாக்குறான். உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படின்னு கேக்குறான். அவள் இடது கையில் பிடித்திருக்கும் மலரில் தான் அந்த சிலையின் உயிர் இருப்பதாக நினைக்கிறேன். வியப்புற்று விரிந்தன கண்கள். காராளி சொற்கள் இல்லாம அவளோட முகத்தை பாக்குறான். அப்படியே நிக்கிறான். நான் சொல்வது சரிதானா அப்படின்னு கேக்குறா. எப்படி கண்டறிந்தீர்கள்? நீ விளக்கில் வடித்துள்ள சிலைகள் அவ்வளவு உயிர்ப்போடு இருக்கின்றன. அவர்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதற்கு காரணம் இடது கையில் ஏந்தி இருக்கும் மலர்தான். அவள் அதை உயிரென காத்து வைத்திருக்கிறாள். ஆம், அதுதான் மலர்களிலே அதிசிறந்தது. காதலின் குறியீடாக மலை மக்கள் போற்றுவது. பெரு வியப்போட பொற்சுவை கேட்கிறா. என்ன மலர் அது? அதன் சிறப்பென்ன? முகம் மலர்ந்து காராளி சொல்றான். நிலத்தில் பூக்கும் பூக்கள் எல்லாம் ஒரு முறைதான் மலர்கின்றன. பிறகு காய்ந்து உதிர்த்து விடுகின்றன. ஆனால் நீர்ப்பூக்கள் அப்படியல்ல. அவை மலர்கின்றன, பிறகு கூம்புகின்றன, மீண்டும் மலர்கின்றன. பூக்களின் அதிசயம் நீர்ப்பூக்கள் என்றுதான் பலரும் கருதுவர். ஆம், அதில் என்ன ஐயம் அப்படின்னு கேட்கிறா பொற்சுவை. நீர்ப்பூக்களைப் போல மலர்ந்து பிறகு கூம்பி மீண்டும் மலரும் பூ ஒன்று நிலத்திலும் இருக்கிறது. பெரு வியப்போடு நீ சொல்வது உண்மையா அப்படின்னு கேட்கிறா பொற்சுவை. ஆம் அப்படின்னு சொன்ன காராளி, அதில் வியப்புக்குரிய செய்தி இதுவல்ல, இதனினும் சிறந்த ஒன்று உள்ளது அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிக்கும் முன்னரே என்ன அது அப்படின்னு கேட்கிறா. காராளி சொல்றான். முளைக்கும் பயிர் நிலத்தை முண்டி மேலே வருவது போல வேரிலிருந்து முளைக்கும் இந்த மலர் நிலத்தை முண்டி மேலே வந்து மண்ணோடு மலரும். இதன் வியப்புக்குரிய குணம் என்னவென்றால், மனிதர்கள் யாரேனும் அருகில் போனால் மலர்ந்த அதன் இதழ்களை மீண்டும் கூப்பி உள்ளே இழுத்து கொள்ளும். அதன் மேல் இதழ்களில் சிறு சிறு முட்கள் இருக்கும். பார்ப்பவர்கள் ஏதோ முள்காய் மண்ணுள் கிடக்கிறது என நினைத்து கடந்து போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்றான். பொற்சுவை அசையாம கேட்டுட்டு இருந்தா. காராளி பேச்சை நிறுத்தி அமைதியாகிறா. அப்படியென்றால் மனிதர்கள் இதை பார்க்கவே முடியாதா? முடியும். பேரன்பால் ஒன்று கலந்த காதலர்கள் மண்ணுள் புதைந்திருக்கும் இதன் அருகே உட்கார்ந்து ஈசல் புற்றை மெல்ல ஊதுவது போல மூச்சுக்காற்றால் ஊத வேண்டும். காதல் இணையர்களின் மூச்சுக்காற்று பட பட
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மலர் மலர்ந்து வெளிவரும் என்று சொல்வார்கள். பொற்சுவையின் உடல் நடுங்கி அடங்கியது. நீ சொல்வது உண்மையா? ஆம் என்றான் காராளி. இதன் ஆதி பெயர் நிலமுரண்டி. ஆனால் காதல் மலர் என்றால்தான் காட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும். பொற்சுவை சொல்லில்லாம தவிக்கிறா. பாரியும் ஆதினியும் தங்களின் மூச்சுக்காற்றால் மலர வைத்த காதல் மலரை ஏந்தி நின்றார்கள் என்று என் ஆசான் ஒரு முறை சொன்னார். அந்த காட்சியை நான் கற்பனையாக வரைந்திருந்தேன். மையூர் கிழார் புதுமையாக ஏதாவது பரிசு பொருள் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அந்த ஓவியத்தையே விளக்காக வடிவமைத்தேன். எல்லோரும் சிலை அமைக்கப்பட்ட கோணத்தால் நிழல் படர்வதைத்தான் கவனித்தார்களே தவிர கையில் ஏந்தி இருக்கும் காதல் மலரை யாரும் கவனிக்கவில்லை. நீங்கள் மட்டுமே அந்த அதிசய மலரை கண்டறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான். மூர்ச்சையாவதைப் போல தாக்கொண்டு நிற்கிறா பொற்சுவை. நீ வடித்துள்ள சிற்பத்தில் இருப்பது பாரியும் ஆதினியுமா? அவர்களை நினைத்துத்தான் அந்த ஓவியத்தை வரைந்தேன். அந்த ஓவியம் கொண்டே சிற்பத்தை உருவாக்கினேன். அப்படியெனில் அதில் இருப்பது அவர்கள்தானே? மிரட்சியிலிருந்து மீள முடியல. பாண்டிய பேரரசின் பாண்டரங்கத்துக்குள் இத்தனை காலமாக இருப்பது பாரியின் சிலையா? கலங்கி நிற்கிறா பொற்சுவை. மனங்களை வெல்லத் தெரிந்தவன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். நாடுகளையும் காலங்களையும் கடந்து கலைகளால் அவன் வாழ்வான். இன்னும் எத்தனை நூறாண்டுகள் கழித்தும் மனமொன்றிய காதலர்கள் நிலமுரண்டியை கண்டு மூச்சுக்காற்றை ஊதினால் பாரியும் ஆதினியுமே இதழ்களாய் விரிவார்கள் அப்படின்னு சொல்றான் காராளி. கலங்கிய கண்களோடு பேச்சின்றி நிற்கிறா பொற்சுவை. அவளின் ஆள் மனதுக்குள் மூச்சுக்காற்று ஊதப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் புதைந்து போன அவள் காதல் மலர் இதழ் விழித்து மேலெழவில்லை. சற்றே அதிர்ச்சியாகி நின்றாள். காலம் கடந்து விட்டது அப்படின்னு தோணுது. மூச்சுக்காற்றின் ஓசை மட்டும் கேட்டபடி இருக்க அந்த இடம் விட்டு மெல்ல நகர்ந்தா. எதுவுமே சொல்லாமல் போகிறாரே அப்படின்னு நினைச்ச காராளி பொற்சுவை பார்த்து சொல்றான். நாங்கள் 6 ஊர்க்காரர்களும் வெங்கல் நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் வாக்கு தவறியவனுக்காக வில்லேந்த மாட்டோம் என உறுதி பூண்டுள்ளோம். எனவே போர்க்களம் புகப்போவதில்லை. தங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்கள் இளவரசி, செய்து தருகிறேன். தள்ளி போன பொற்சுவை கண்களை துடைத்தபடி திரும்புறா. முகம் மெல்ல மலருது. காராளியை பார்த்து சொல்றா, எனக்கு வேண்டியதை நீ தந்து விட்டாய் காராளி. அவளது புருவங்கள் இசைவாய் வளைந்து கீழிறங்குவதும் இமையோரத்து மயிர்கால்கள் அதை எவ்வி பிடிக்க முயல்வதும் யாராலும் வரைய முடியாத ஓவியம் போல் இருந்தன. அந்த அழகிய விழிகளை விட்டு காராளியின் கண்கள் விலகவில்லை. பேச்சின்றி நின்ற காராளியை பார்த்து, என்ன என்றாள் பொற்சுவை. இந்த உலகில் வரைய முடியாத ஓவியங்கள் இருக்கும் வரை ஓவியன் வரைந்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி மீண்டும் வண்ணக்கலவையை கையில் ஏந்திரான் காராளி. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் விளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.